அனைவருக்கும் வணக்கம். இன்று உலக வாசிப்பு தினம். வாசிப்பின் மகிமையையும் அது மனிதனின் வாழ்வில் மற்றும் சமூகத்தில் ஏற்படுத்தும் மாற்றங்களையும் போற்றும் கவிதை இதோ உங்கள் முன். கவிதையின் பெயர் வாசிப்பை நேசிப்போம். இதை எழுதியவர் முனைவர் சௌசாந்தி. வாசிப்பை நேசிப்போம். வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே, அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூல். வாசிக்காமல் யாருக்கும் வளர்வதில்லை அறிவு, இதனை நேசிக்காமல் போனால் வளர்ச்சிக்கே முறிவு. பொது அறிவை பெற்றிடவே எப்பொழுதும் நீ வாசி, அறிவுள்ள புத்தகங்கள் அனைத்தையும் நேசி. அடிமைகளின் சூரியனாம் எப்ரஹாம் லிங்கனுமே அமெரிக்க குடியரசுத் தலைவன் என்று ஆக்கி உயர்த்தியதும் புத்தகம். அடிமைகளின் சூரியனாம் எப்ரஹாம் லிங்கனுமே அமெரிக்க குடியரசுத் தலைவன் என்று ஆக்கி உயர்த்தியதும் புத்தகமே. மாணவ பருவத்திலே பாட புத்தகங்களின் வாசிப்ப சதத்தினையும் தொட வைக்கும், வாசிப்ப சாதிக்க வழிவகுக்கும். ஊருலகம் யாவும் யாவும் சுற்றி அறிய காலம் கொள்ளும், புத்தகங்கள் அனைத்தையும் விளக்கும் கற்றறிய குறுகிய காலம் போதும். இருந்த இடத்தில் எல்லாம் அறிய கையடக்க நூலை போதும், கற்றறியும் வழக்கமிருந்தால் சுடர்விடும் உன் அறிவே போதும். கற்பனை உலகிற்கு நம்மை இட்டு செல்லும் புத்தகங்கள், கற்பனை உலகிற்கு நம்மை இட்டு செல்லும் புத்தகங்கள் மூளைக்கும் சிறகுமுளைக்கும் உலகம் இட்டு செல்லும். மூளைக்கும் சிறகுமுளைக்கும் உலகம் இட்டு செல்லும். நூலகங்கள் சென்று வர நாளும் நீ தவறிடாதே, நூலகங்கள் சென்று வர நாளும் நீ தவறிடாதே. நுண்மதி பெருக்கி வைக்கும் நூல் கற்க மறந்திடாதே, நுண்மதி பெருக்கி வைக்கும் நூல் கற்க மறந்திடாதே. உன்னை புதுப்பித்துக் கொள்ள நீ புத்தகம் வாசித்தே பழகு, உன்னை புதுப்பிக்க புறந்தல்லாது இந்த உலகு. வாசிப்பை நாளும் நீ சுவாசிப்பாய், எல்லா நூல் அனைத்துமே நீ சுவாசிப்பாய். அறிவாளியாக்கும் உன்னை அறிவாய், அனைவர் மதித்திட நீ உயர்வாய். நன்றி, வணக்கம்.